வணக்கம். நான் விஆர் டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 10th சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் பற்றி தான். போர்டு எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இப்போ அடிக்கடி நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலோ இல்லை பேரண்ட்ஸ் பற்றியில ஒரு விஷயம் வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ்க்கு வந்து சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமில் இந்த வருஷம் கொண்டு வந்திருக்க அந்த எக்ஸாம் பேட்டர்னை பற்றி நிறைய சந்தேகங்களும் நிறைய கேள்விகளும் இருக்குது. முக்கியமாக எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இதில் ரெண்டு விதமான எக்ஸாம் இருக்குது. அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம், கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம். ஏன்னா இப்போ தான் வந்து எக்ஸாம் 10th போர்டு ரிசல்ட் வந்து டிக்ளேர் ஆயிருக்கு. டிக்ளேர் ஆனதுல இருந்தே பேரண்ட்ஸ் கிட்ட என்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா, தன்னோட குழந்தை வந்து கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதணுமா இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதணுமான்ற டிஃப்ரென்ஸே தெரியாமல் ஒரு சில பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு கிளாரிட்டி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றது யார் எழுதலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக 2025 to 2026 நீங்கள் 10th போர்டு எக்ஸாம் எழுதிட்டீங்க. உங்கள் ரிசல்ட் வந்து டிக்ளேர் ஆயிடுச்சு. நீங்கள் ஆல் பாஸ் ஆயிட்டீங்க. ஆனால் நீங்கள் வாங்கியிருக்க மார்க்கில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா எனி 3 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எழுதலாம். மேக்ஸிமம் 3 சப்ஜெக்ட்ஸ், மினிமம் 1 சப்ஜெக்ட். அப்போ இதை கண்டிப்பாக எழுதணுமா அப்படின்னு கேட்டால், அகெயின் இது வந்து பியூர் ஸ்டூடெண்ட்டோட சாய்ஸ் தான். ஸ்டூடெண்ட் வந்து நான் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணேன், நான் நல்லா தான் ப்ரிப்பேர் ஆயிருந்தேன், ஆனால் வந்து ஏதோ ஒரு அந்த என்னோட கொஸ்டின், அதாவது என்னோட ஆன்சர்க்கே நான் இன்னும் கொஞ்சம் நல்லா நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னா என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் மார்க்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்னால் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள் மட்டும் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் சூஸ் பண்ணலாம். ஒருவேளை இல்லை, நான் வந்து எழுதுனதுக்கு எனக்கு நல்ல மார்க்கே கிடச்சிருக்கு, நான் இதை திருப்பி வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுனதில் என்ன ரிசல்ட் வந்திருக்கோ அதே போதும்னு நினைக்கிறவங்க நீங்கள் திருப்பி எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, நான் வந்து ஏதாவது ஒரே ஒரு சப்ஜெக்டில் மட்டும் நான் வந்துட்டு சென்டம் எதிர்பார்த்தேன், இல்லை நான் வந்து 90க்கு மேலே எதிர்பார்த்தேன், 80க்கு மேலே எதிர்பார்த்தேன், நான் பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு எனக்கு மார்க் கிடைக்கல அப்படின்னு டவுட் இருந்த குழந்தைங்க வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீவியஸாக உங்களுக்கு ரீவேல்யூவேஷன்ற ஆப்ஷன் மட்டும்தான் இருந்துச்சே ஒழிய உங்களுக்கு அப்பியர் ஆகலான்ற ஒரு சான்ஸே வந்து சிபிஎஸ்சி கொடுக்கல. அந்த ரீவேல்யூவேஷன்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி வாங்கின மார்க்ல இருந்து சம்டைம்ஸ் நோ சேஞ்ச் கூட உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இல்லை 1 or 2 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இல்லை லெஸ் ஆகிருக்கும். இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த அகடமிக் இயர்ல இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய மார்க்கை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக எக்ஸாம் ஒன்று வச்சுருக்காங்க. அது எப்படி வச்சுட்டாங்க, இமீடியட்டாகவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுலேருந்து 1 வீக்குக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ வந்து டென்டேட்டிவ் டேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மே 15th இதுக்குரிய எக்ஸாம் வந்து கால்ஃபார் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இமீடியட் எக்ஸாம் அண்ட் தென் இமீடியட் கரெக்ஷன். உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் இதுக்குரிய ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸ் வந்து ஃபஸ்ட் டைமும் எழுதியிருக்கீங்க, செகண்ட் டைமும் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, செகண்ட் டைம் நீங்கள் எழுதும் போது அவங்களுடைய மார்க் வந்து ஃபஸ்ட் எக்ஸாமை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, நவ் ஸ்டூடெண்ட் கேன் சூஸ், நான் இந்த மார்க் எடுத்துக்கிறேன். அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுறதுன்ற விட சிபிஎஸ்சி போர்டே வந்து உங்களுக்கு எது பெஸ்ட் மார்க்கோ அதை தான் அவங்க வந்து உங்களுடைய ஃபைனல் மார்க் ஷீட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை நான் எழுதின ஃபர்ஸ்ட் எக்ஸாமை விட செகண்ட் எக்ஸாமில் நான் மார்க் கம்மியாக வாங்கிட்டேன், நான் இம்ப்ரூவைஸ் ஆகணுன்றதுக்காக தான் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன், பட் ஆனால் எனக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் வரலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதுக்கும் சிபிஎஸ்சி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. என்னன்னா எது பெஸ்ட் மார்க்கோ அதை தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது. ஸோ செகண்ட் எக்ஸாமை விட ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் மார்க் கூட வாங்கியிருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் என்ன மார்க் வாங்கினீங்களோ அது உங்களுடைய மார்க் ஷீட்டில் வந்துடும். சரி, இப்போ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் பற்றி ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு. இப்போ கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் பற்றி பார்ப்போம். இந்த கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஹேண்ட் ஹோல்டிங். அதாவது 1 or 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க, ஃபர்ஸ்ட் மெயின் எக்ஸாம்லேயே அவங்க வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்றவங்களுக்கு ரீசான்ஸ் வந்து சிபிஎஸ்சி கொடுக்கறது தான் கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம். இந்த கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம்ன்றது ஃபார் ஃபெயிலியர்ஸ். நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆயிக்காதீங்க. இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்ன்றது நீங்கள் கண்டிப்பாக ஆல் பாஸ் ஆயிருந்தா மட்டும்தான் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமில்
நீங்கள் வந்து உங்கள் மார்க்கை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு 2 or 3 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றது இட் இஸ் ஃபார் ஃபெயிலியர்ஸ். 10th அப்படின்னு நம்ம சொல்லும் போது 2 சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸிமம் அவங்க கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமில் எழுதிக்கலாம். அப்படி கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமில் எழுதும் போது அவங்க இந்த வருஷமே அந்த பேப்பரை கிளியர் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மே எண்ட்லேயே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் மே இல்லைன்னா ஜூனில் வந்து உங்களுக்கு டைம் டேபிள் வந்துடும். நீங்கள் அதை பெர்ஃபார்ம் பண்ணும் போது ஜூலையில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ நீங்கள் அப்படியே 11th வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் ஃபெயில் ஆகிருந்தா கூட இந்த பேப்பர் நீங்கள் கிளியர் பண்ண எந்த சப்ஜெக்ட், அதாவது மேக்ஸிமம் 2 சப்ஜெக்ட் தான் வந்து கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமில் நீங்கள் எழுத முடியும். ஸோ 1 or 2 சப்ஜெக்டில் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிருந்தாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை மட்டும் கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமில் எழுதி உங்களுக்கு ஜூலையில் உங்களுடைய மார்க் ஷீட்டில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஆல் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். ஸோ அதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம். ஸோ இதில் வந்து கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட் இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களோட மெயின் எக்ஸாம்லேயே அவங்க ஃபெயில் ஆகிற பட்சத்தில் அவங்களுக்கு இன்னுமே ஹேண்ட் ஹோல்டிங் தேவைப்படுது. அப்படின்றனால உங்களுடைய கொஷின் பேப்பர்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி வந்து உங்களுக்கு 3 சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது இந்த ஃபாலோயிங் ஜூலைலே ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், தென் அகெயின் ஃபாலோடு பை மார்ச், தென் அதுக்கடுத்து ஒரு மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 கன்சிக்யூட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே ஃபெயில் ஆகிற பட்சத்தில் அவங்க வந்து தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் என்ன சொல்கிறதுனா அந்த 1 year அவங்க வெயிட் பண்ணி அதுக்கு அடுத்து தான் எல்லா சப்ஜெக்டும் எழுதுகிற மாதிரி வரும். ஸோ அது செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.